Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா ஆல்ரெடி டெஸ்க்டாப் லேப்டாப் பிரிண்டர் செக்மெண்ட்ல எக்ஸ்க்ளூசிவா நம்மகிட்ட சில ப்ராடக்ட்ஸ் வரும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நியர்ஸ்ட் ஸ்டோர்லையோ ஸோ நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணால் கூட கிடைக்காது டெடிகேட்டட் ப்ராடக்ட்ஸ். அந்த செக்மெண்ட்டில் இந்த ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெல் பிராண்டுகிட்ட இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பிசி பார்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் பார்ட்ஸு, பிரிண்டரு, சிசிடிவி எல்லா ப்ரைஸுமே டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பிசி பார்ட்ஸ் என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாலும் சரி, ஸோ லேப்டாப் என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோக்கெவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களோட பணத்தை மிச்சப்படுத்தலாம். இதுக்கு உதாரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக GX 7070லாம் 33,000 விற்றது இன்றைக்கி 40,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ ப்ராசஸர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா i5 10th ஜென்ரேஷன் உங்களுக்கு 8,000 9,000 விற்றதுக்கு இன்றைக்கி 14,000 15,000 போயிருக்கு. ஸோ எக்கச்சக்கமாக எல்லா ப்ரைஸுமே ஓவராலாக தாறுமாறாக ஏறிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசி பில்டு ஆஃபர்ஸ் ஃபுல்லாமே டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிசி பில்டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். லேப்டாப்ஸ் குறிப்பிட்ட மாடல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, அது வெப்சைட்டில் இருக்கும். சேம் அதே மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு மூலியமாக பே பண்ணுறதுக்கு ஃப்ரீ சர்வீஸ் சார்ஜஸோட. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டில் ரூபே கார்டெலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரூபே கார்டுக்குனே சப்போர்ட்டட் QRலாம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான QR அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டிலேருந்தே ரூபே கார்டு மூலியமாக பண்ணிக்கலாம், சார்ஜஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ பிசி பில்டு டெஸ்க்டாப் இதெல்லாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம், எவ்வளோக்கு சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். 2026 ஜனவரி பிறந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவை 3 monthsக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோஸ் நீங்கள் நம்ம பழைய வீடியோ எடுத்து பாருங்கள். ப்ரைஸிங் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு. சேம் அதே மாதிரி தான் தெரியுது, ஒரு 30% 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் குறையிறதுக்கு இப்போதைக்கு சான்ஸே கிடையாது. அப்படி ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு வந்தாலுமே ஸ்டெபிலிட்டி நிற்கிறதுக்கான வாய்ப்பு ஏப்ரலுக்கு அப்புறம் தான், இன்னொரு 4-5 மாதம் ஆகும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க. வீடியோவில் சொல்லக்கூடிய ப்ரைஸிங் இன்றைக்கி டேட்டு வீடியோ எடுக்கக்கூடிய இன்றைக்கி ப்ரைஸிங் மட்டும்தான். ஸ்டாக்ஸ் சீக்கிரமாக காலி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கார்பரேட் கம்பெனிக்கெலாம் ஸ்டாக்ஸ் எங்கேயுமே கிடைக்காம பல்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி நிறைய தேவைப்படுது. ஆனால் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி ரேமு, ப்ராசர், போர்டெலாம் வந்து இப்போ அவைலபிலிட்டி இல்லை, பிரிண்டர் உள்பட. ஸோ அதனால் எவ்வளோக்கு சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டெல் பிராண்ட் கிட்ட கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம டெல் பிராண்டு இல்லைன்னா கமர்ஷியல் லேப்டாப்ஸில் நம்ம தான் ஹைலைட். ஸோ கமர்ஷியல் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கேயுமே கிடைக்காத ப்ராடக்ட்ஸ் டெடிகேட்டாக எங்கள்கிட்ட கிடைக்கும். ஸோ அதான் நம்மளோட ஹைலைட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெல்லோட பிராண்டிகிட்ட இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ டெல் பிராண்டை பொறுத்த சொல்லவே கிடையாது. ரெண்டாவது டெல் பிராண்டில் பெரிய ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த ட்ரிப்பு நம்ம ஒரு பல்க் ஸ்டாக் அடிச்சிருக்கோம், வெயிட்டான குவான்டிட்டி அடிச்சிருக்கோம். நம்ம 10 நாள் கழிச்சு ஆர்டர் போட்டுறோம்னு நினச்சிடாதீங்க. இது வந்து நியூ இயர் சேலுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். நியூ இயர் வரை 40 நாள் ஆனாலும் இப்போயுமே சேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாடல் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு முடிவில் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஸ்பீடாக ரிப்ளை வரும், ஒர்க்கிங் ஹவர்ஸில் லேட்டாக தான் ரிப்ளை வரும். ஸோ உங்களோட பட்ஜெட்டும் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கமர்ஷியல் லேப்டாப்ஸ் எங்கள்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் போய் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் டிஃபால்ட்டாக விண்டோஸ் எம்எஸ்ஆர்ஸ்லாம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஹோம் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணி அதுக்குமே செட்டப் பண்ணி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஒரு 90% ஆஃப் மாடல்ஸ் கமர்ஷியல் மாடல்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஆஃப்லைனில் கிடைக்காது. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயுமே கிடைக்காது. நம்மள்ட்ட வரதுல விண்டோஸ் 11 ப்ரோ MS Office ப்ரொஃபஷனல் ப்ளஸ்னு வரும். ஸோ இதில் நீங்கள் ஹோம் சீரியஸ்க்கும் ப்ரொஃபஷனல் சீரியஸ்க்கும் ஏகப்பட்ட வேரியன்ஸ் வித்தியாசமாகும். ஸோ நீங்கள் நார்மலாக ஹோம் சீரியஸில் ஒரு MS Office போகிறீங்க அப்படின்னா வேர்டு, பவர்பாயிண்ட், எக்ஸல், OneNote இந்த 4 தான் இருக்கும். அதுவே நீங்கள் ப்ரோ சீரியஸில் போகிறப்போ வேர்டு, பவர்பாயிண்ட், எக்ஸல், OneNote, அசஸ் வரும், பப்ளிஷர் வரும், அவுட்லுக் வரும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறைய ஆட் ஆகி வரும். ஸோ இதான் வந்து ஹோமுக்கும் ப்ரோக்குள்ள வித்தியாசம். ப்ரோ சீரியஸ்லாம் தனி லைசன்ஸ்க்கே வெயிட்டான ப்ரைஸிங் வரும். ஸோ இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டில் வளவலாம் பேசாமல் ஆஃபர்ஸ்க்கான வீடியோஸ் போயிடுவோம். இன்றைக்கி ஆஃபர்ஸ் இந்த 1 கிடையாது, 7-8 இருக்குது. வீடியோ போட டைமிங் இல்லை. அந்த 7-8யுமே நான் இப்போ டக்குன்னு சொல்லிடுறேன். வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில், டவுட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். NRI ஃபோட்டோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுல துளி அளவில் பயமும் தயக்கம் தேவையே கிடையாது. ஏன்னா இது நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் ஒரு ட்ரேடர், பிராண்டையும் கஸ்டமரையும் இணைக்கக்கூடிய ஒரு ட்ரேடர். டேரெக்டாக பிராண்டுக்கிட்ட இருந்து கஸ்டமருக்கு எந்தெந்த ப்ராடக்ட்லாம் சூட் ஆகுன்றத கஸ்டமர் ஒரு கடைக்கு போய் எப்படி நல்ல பொருளாக பார்த்து வாங்க நினைக்கிறாங்களோ அந்த நல்ல பொருளாக பார்த்து நாங்கள் எடுத்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது தான் எங்களோட வேலை. அந்த சஜஷனுக்கான மார்ஜின் தான் 1.5% 2% வாங்கிக்கிறோம். டேரெக்டாக பிராண்டோட ப்ரைஸிங் டேரெக்டாக பிராண்டோட சர்வீஸ் சப்போர்ட்டோட வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லோட டைரக்ட் பிராண்ட் 1 year ஆன்சைட் வாரண்டியோட வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதோட MRP பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல் நம்பர் எல்லாத்தையுமே கீழே காமிச்சிடுறேன். இது வந்து Dell Inspiron 5440. இது ஒரு தாஸ் வேரியண்ட். இல்லை டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா உபுண்டு OSன்னு வரும். ஸோ நம்ம கஸ்டமருக்கு ஓப்பன் பண்ணி விண்டோஸ் 11 ப்ரோ MS Officeல ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2024 இன்ஸ்டால் பண்ணி தான் அனுப்புவோம். இதோட ஆஃபர்ஸை நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. ஸோ இதை அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. i3 13th ஜென்ரேஷன். ஸோ இதோட ப்ரைஸிங் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ நம்ம கொண்டு இருக்கக்கூடிய இதோட ஆஃபர் ப்ரைஸிங்க்கு என்னென்னலாம் கிஃப்ட் வரும்ன்றதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
இதோட ஆஃபர் ப்ரைஸிங் 35,990 ரூபாய், 35,990. வீடியோஸ்க்கு பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு கேட்டால் கூட இந்த ஸ்டாக் கண்டிப்பான முறையில் இருக்காது. ஏன்னா இதோட ப்ரைஸிங் வேறு லெவலு. இதில் 2 வேரியண்ட் கொண்டு வந்திருக்கோம். ரெண்டுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள், இடிஎம் இமேஜ் அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ இது வந்து ஒரு டெல் இன்ஸ்பிரான் மாடலு 5000 சீரிஸ் 5440. இது ஒரு 14 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ், அதாவது நார்மல் ஃபுல் ஹெச்டி அப்படின்றது 1080p, இது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ன்றது 1200. ஸோ அதனால் டிஸ்பிளே குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். ரெண்டாவது 300 நிட்ஸு. ஸோ நார்மல் லேப்டாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 220 நிட்ஸ் தான் வரும். இது 300 நிட்ஸ் அப்படின்றனால பிரைட்னஸ் வேறு லெவலில் இருக்கும். ஆன்டிக்ளா டிஸ்பிளே. ஸோ நீங்கள் வெயிலில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது இது வந்து i3 13th ஜென்ரேஷனில் DDR5 ரேமோட வரக்கூடியது. இதில் வரக்கூடிய ரேம் பார்த்தீங்க அப்படின்னா DDR5 8GB ரேம். ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் டெல் இன்ஸ்பிரான் லேப்டாப் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கன்சூமர் மாடல் ஹோம் சீரிஸ் கொடுப்பாங்க. சேம் அதுவும் இதே 35,000 36,000 இருக்கும். கஸ்டமர் சில பேர் பார்த்தீங்கன்னா இதே i3 8GB ரேம் எனக்கு ஆன்லைன்லேயும் 35,000 இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து DDR4 ரேமோட வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 3000 சீரியஸ், இது 5000 சீரியஸ், இது DDR5 ரேமோட வரக்கூடியது. ஸோ லேட்டஸ்ட் ஜென். NVMe பார்த்தீங்கன்னா 512GB ஹை ஸ்பீட் Gen 4 NVMe வந்துடும். ஸோ ரேம் சிங்கிள் ஸ்லாட்டில் 8GB இருக்கும். எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்லாட் இருக்கும். நீங்கள் தேவைன்னா ஃபியூச்சரில் ரேம் அப்டேட் பண்ணிங்க. இப்போ ரேம் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரேமோட விலை தாறுமாறாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கடுத்து இது DOS மாடல், உள்ள OS இருக்காது. ஸோ கஸ்டமருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி Windows 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் அண்ட் டிஜிட்டல் லைசன்ஸ் கீ ஆக்டிவேட் பண்ணிவிட்டு MS ஆஃபீஸில் ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2024 இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் அண்ட் லைசன்ஸ் கீ உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இது போக டெல்லோட ஒரிஜினல் பேக் ஒன்று வந்துடும். இது போக எக்ஸ்க்ளூசிவ் காம்ப்ளிமெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிபியான் பிராண்ட் கிட்ட இருந்து ஒரு ரீசார்ஜபிள் ஸ்லிம் மினி வயர்லெஸ் கீபோர்டு வித் ஒரு வயர்லெஸ் மவுஸோட வந்துடும். ஸோ இதில் கீபோர்டுக்கு ரீசார்ஜபிள் பண்ணிக்கலாம், மவுஸுக்கு நம்ம பேட்டரி போட்டுக்கணும். பேக்கில் வைக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்லிமாக இருக்கும். கிட்டத்தட்ட கீபோர்டு 50 கிராம் இருக்கும், மவுஸ் 20 கிராம், ரொம்ப லோ ஸ்லிம்மஸ்ட் மாடல். இதுக்குன்னே டீட்டெயிலாக நம்ம நேற்று வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த கீபோர்டு மவுஸ் இதோட தனியாக பர்ச்சேஸ் பண்ணால் 799, இது ஒன்று ஃப்ரீயாக வந்துடும். ஒரு பேக் ஒன்று வந்துடும். Windows 11 Pro வந்துடும். அதுக்கான கீ ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ விண்டோஸ் கீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரிப் OS ஃபார்மேட் பண்ணிட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் போதும் கீ அதுவாக ஆக்டிவேட் ஆகிக்கும். ஸோ MS ஆஃபீஸ்க்கான இன்ஸ்டாலேஷன் கீயை மட்டும் கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்லேயே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கீயை மெயில் போட்டு பத்திரமா வச்சுக்க வேண்டியது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் OS ஃபார்மேட் பண்ணுறீங்க அப்படின்னா OS மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெட்டு கனெக்ட் பண்ணால் கீ அதுவாக எடுத்துக்கும். ஆனால் MS ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப ப்ராப்பராக அதே வெர்ஷன் MS ஆஃபீஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அந்த கீயை திரும்ப கொடுத்தா மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால் கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சோன்னா MS ஆஃபீஸ் கீயை மட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப் போடுவாங்க. அதை மட்டும் பத்திரமா வச்சுங்க. கீயை பத்திரமா வச்சுக்க வேண்டியது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது மற்றபடி உங்களுக்கு டியூயல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத்து, எல்லா வெப் கேமரா எல்லாமே வந்துடும். இது போக இதில் உங்களுக்கு என்னென்ன பண்ணுறது ஓப்பனிங் காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஐஸ் ப்ளூ கலர் அலுமினியம் ப்ளஸ் பிளாஸ்டிக் பாடியோட வரும். பில்டு குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்கு 2025 நியூ மேனுஃபேக்சரிங் தான். ஸோ நீங்கள் பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா 100% ரீசைக்கிளபிள் மெட்டீரியல். ரெண்டாவது உள்ள பிளாஸ்டிக்ஸே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெல்லோட ஒரிஜினல் சார்ஜரு, ஒரு டெல்லோட பவர் கேபிள் உள்ளே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா கேட்லாக்ஸ் இருக்கும். இது டெல்லோட டைரக்ட் பிராண்டோட 1 இயர் ஆன்சைட் வாரண்ட்டி. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்ஸ் தான். ஸோ சைஸ் 14 இன்ச் அப்படின்றனால பார்க்கவே ரொம்ப ப்ரீமியமாகவும் ரொம்ப உங்களுக்கு ஹேண்டியாகவும் இருக்கும். பிஸ்னஸ் செக்மெண்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி. இதில் வந்து அலுமினியம் ப்ளஸ் பிளாஸ்டிக். மேலே பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியமும், அடியில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹை குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியல். கலர் பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ கலர். ஸோ இதில் போர்ட்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ப்ரைஸிங் 35,990. ஸோ மார்க்கெட்டில் உள்ள லேப்டாப்போட கம்பேர் பண்ணாதீங்க. இந்த மாடல் நீங்கள் ஆன்லைனோ ஆஃப்லைனோ எங்கேயுமே கம்பேர் பண்ணாலும் வாங்க முடியாது. டெல்லோட அஃபிஷியல் சைட்லேயே நீங்கள் போனீங்கனாலே கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸிங் வரும். இந்த மாதிரி பேகு, கீபோர்ட் மோஸ்ட்லாம் ஃப்ரீஸ் வராது. ரெண்டாவது நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ப்ராப்பர் GST இன்வாய்ஸ் வந்துடும். டைரக்ட் டெல் பிராண்டோட 1 இயர் ஆன்சைட் வாரண்ட்டி வந்துடும். ஸோ நம்மளோட இன்வாய்ஸை வச்சு பேன் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டெல்லோட ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்லையுமே நீங்கள் டைரக்ட் பிராண்டோட வாரண்டியை கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 14 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ். நார்மலாக நீங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி தான் வரும். இது வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸு 300 நிட்ஸு. டிஸ்பிளே குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு i3 13th ஜென்ரேஷன் ப்ராசரு, DDR5 ரொம்ப முக்கியம் அதான். ஏன்னா நீங்கள் இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் மார்க்கெட்டில் கன்சூமர் மாடல் போனீங்கன்னா DDR4 ரேம் தான் வரும். இது வந்து உங்களுக்கு DDR5 ரேமு.
512GB Gen 4 high speed NVMe. ஸோ அதுக்கடுத்து போர்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு DSLR-க்கான SD கார்டு ஸ்லாட் வந்துடும், ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வந்துடும், ஒரு USB போர்ட்ஸ் வந்துடும். அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு HDMI போர்ட் வந்துடும், லேண்ட் போர்ட் வராது, ஃபுல்லாகவே ஒய்ஃபைல தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் உள்ளது. இதில் உங்களுக்கு HDMI ஃபுல் HDMI போர்ட் ஒன்று வந்துடும், ஒரு USB போர்ட் வந்துடும், ஒரு டைப் சி போர்ட் வந்துடும். இந்த டைப் சியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைலுக்கு சார்ஜும் போட்டுக்கலாம். இந்த டைப் சி மூலியமாக நீங்கள் இன்னொரு மானிட்டரும் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த டைப் சியில் உங்களுக்கு டிஸ்பிளேவும் அவுட் ஆகும். ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு HDMI போர்ட்லையுமே இன்னொரு மானிட்டர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா 2 மானிட்டர் 3 மானிட்டர் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸோடு தான் வருது. குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ப்ரைஸிங் உண்மையிலுமே ரீசனபிள் ப்ரைஸிங். இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கோபைலட் கீ, இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஏஐ எனேபிள்டு லேப்டாப்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கோபைலட் கீஸ்னு வரும். டெடிக்கேட்டடாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் கோபைலட், மைக்ரோசாஃப்ட்டோட கோபைலட் கீஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஏஐ பேஸ்டுக்கான லேப்டாப்ஸ் எல்லாத்துலேயுமே வரும். லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் அலுமினியம் பாடி, பேக்கில் பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும், ஸ்பெக்கும் பயங்கரமாக இருக்கும், பட்ஜெட்டும் ரீசனபிள். ப்ரைஸிங் வெறும் 35,990 ரூபாய், இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ், இன்க்ளூடிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி. ஸோ உங்கள் கைக்கு வந்து ரிசீவ் ஆனவொன்னு நீங்கள் ஆன் பண்ணணும், யூஸ் பண்ணுறது மட்டும் தான் வேலையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பெக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது டிஃபால்ட்டாக உள்ள ஓஎஸ் இருக்காது. நம்ம ஓப்பன் பண்ணி Windows 11 Pro ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் டிஜிட்டல் லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. MS ஆஃபீஸில் ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2024 லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணி அந்த கீ உங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டு விட்ருவாங்க. i3 13th ஜென்ரேஷன் DDR5 இதான் ரொம்ப முக்கியம். DDR5 8GB ரேமு, எக்ஸ்ட்ரா ரேம் ஸ்லாட் இருக்குது, வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் ஃபியூச்சரில். 512GB Gen 4 ஹை ஸ்பீட் NVMe, டுயல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத், வெப் கேமரா, மற்றபடி தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். இதில் வரக்கூடிய டைப் சி போட்ட டிஸ்பிளேவும் அவுட் ஆகும், ஒரு ஃபுல் HDMI போட்டும் வந்துடும், டுயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது, ப்ளூடூத்தும் இருக்குது. இது போக உங்களுக்கு Windows 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க, MS ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2024 இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஒரு 1699 ரூபாய் ஒர்த்து உள்ள எம்ஆர்பி உள்ள கிட்டத்தட்ட 799 ரூபாய்க்கு நம்ம சைட்லேயே ஆஃபர் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரீசார்ஜபிள் மினி வயர்லெஸ் மவுஸ், கீபோர்டு மவுஸ் வந்துடும். கீபோர்டை நீங்கள் ரீசார்ஜபிள் பண்ணிக்கலாம், பேட்டரி தேவையில்லை. மவுஸுக்கு மட்டும் தான் AAA சைஸ் பேட்டரி போடுற மாதிரி வரும், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், கலரே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக லேப்டாப்போட பேக்லேயே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து டெல்லோட ஒரிஜினல் பேக் ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும், டெலிவரி ஃப்ரீ தான். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ணி டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். ஸ்டாக் ரொம்ப லிமிட்டட் தான். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடோன்லேருந்து ட்விட்டர் சொன்னேன், ட்விட்டரில் டெஸ்க்டாப் ஆசூஸோட ஒரு டெஸ்க்டாப் ஒன்று ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ அது அனைமா நாளைக்கு உங்களுக்கு மொபைலில் வீடியோ அப்டேட் பண்ணுறேன், இல்லை காலையில் கூட அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி நார்மலாக நீங்கள் ஒரு பிசி பில்டு பண்ணணும் அப்படின்னா இன்டெல்ல தான் வேணும்னு பில்டு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்டெலோட i3 14th ஜென்ரேஷன் ப்ராசஸர் மட்டுமே இன்றைக்கி 14,000 15,000 வருது. ஸோ அதில் 13th ஜென்ரேஷனில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆசூஸோட பியூர் Asus டெஸ்க்டாப், Asus CPU, Asus மானிட்டர், Asus கீபோர்ட் மவுஸ், கம்ப்ளீட்லி Asusோடது. டிஃபால்ட் வாரண்ட்டி 1 இயர், ஆன்சைட் வாரண்ட்டி வந்துடும். எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் வேணும் அப்படின்னா 1499 பே பண்ணி கஸ்டமர் ரீசர்வ் பண்ணிக்கலாம், 3 இயர்ஸ் வாரண்ட்டி ஆகிக்கலாம். டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வராது, அது பாட்டு கிடக்கும். அசம்பிள்டு பண்ணுறதே 10 வருஷத்துக்கு கிடக்கும். பிராண்டட்லாம் அதோட குவாலிட்டி சொல்ல வேண்டியதே கிடையாது. ஸோ நார்மல் டவர் CPU மாதிரி தான் வரும், எக்ஸ்ட்ரா ரேம் ஆட் பண்ணிக்கலாம். நாளைக்கு தனியாக அதை மொபைல் அப்டேட் பண்ணுறேன். அது கிட்டத்தட்ட ஷோரூம்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே லோடு இறங்கிட்டு இருக்கிறப்பயே கிட்டத்தட்ட ஒரு 20-25 டெஸ்க்டாப் செல் அவுட் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு மாடல் அது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு i3 13th ஜென்ரேஷன் 8GB DDR4 ரேம். ஸோ இன்னொரு ரேம் ஸ்லாட் இருக்கும், ரேம் என்ன அப்டேட் பண்ணிக்கலாம். 512GB NVMe, Windows 11 ஹோம் ப்ரீ பில்டாக ஒரிஜினலாக வந்துடும். MS ஆஃபீஸில் ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் 2024 ஒரிஜினலாக வந்துடும். ஒரு 22 இன்ச் IPS ஆசஸோட மானிட்டர், கீபோர்டு மவுஸ் எல்லாமே ஃபுல் செட்டு ஒரிஜினல் OSோட வெறும் 40,990 ரூபாய் தான். அதுவும் ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. அது வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் சேட் பண்ணுங்கள், லிமிடெட் ஸ்டாக்கு வெப்சைட்டில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. டெஸ்க்டாப் லேப்டாப் நீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் என்ன ஃபோட்டோக்கு சேட் பண்ணி டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பராக சந்திப்போம். பாய்.